அந்தி மாலை பொழுதில் அம்மா குமுறினாள், ஆசை மகனே, இந்த களம் நமக்கு தேவைதானா? நாட்டாரை வஞ்சிக்காதே என்றால், நாட்டாரை நான் வஞ்சிக்கவில்லை அம்மா, நாட்டார் தான் என்னை வஞ்சிக்கின்றனர், உன்னை வஞ்சிக்கின்றனர், நம் மக்களை வஞ்சிக்கின்றனர். மக்களின் வரிப்பணத்தை செலுத்திய மக்களுக்காக திருப்பி தர மறுக்கிறது ஒன்றியம். ஒன்றல்ல இரண்டல்ல அம்மா, 1000 கோடிகள் அழிந்து போன சமஸ்கிருத மொழிக்காக, ஆங்கிலத்தை ஆண்ட மூத்த மொழிக்கு, செம்மொழிக்கு, உலகை ஆண்ட மொழிக்கு 1 கோடிகளே. கீழலின் ஆழத்தை தோண்டி பார்த்தால் ஆரியத்தின் சாயம் வெளுக்கும் என்று அஞ்சி பயந்து வஞ்சிக்கிறது ஒன்றியம் தமிழினத்தை. இவ்விளக்கம் என் தாய்க்கு மட்டுமல்ல, இங்குள்ள அத்தனை தாய்மார்களுக்குமே. அன்று ஆரிய சூனியக்கார கிழவி வடக்கிலிருந்து வந்தால் பிராமணை காட்டி தமிழக நாட்டை கடத்தி செல்ல கத்தியது நாடு. தாடிக்காரர் தடுத்து நிறுத்தி தடியால் விரட்டி அடித்தார் வடக்கு நோக்கி. மீண்டும் வந்தார் சூனியக்காரி. இம்முறை தமிழ் பேசும் நாவில் இந்திய திணித்து கத்த விடாமல் கடத்தி செல்ல பார்த்தால். அண்ணா வந்தார், அரியணை ஏறினால், ஆள் காட்டி விரலை நீட்டி ஆணையிட்டார். அத்தை மகள் ஆசை நாயகி தமிழ் இருக்க, அத்தை மகள் ஆங்கிலம் இருக்க, ஊர் சுற்றும் பேசியதற்கு என்று வெட்டொழித்தார் இந்தியை. நிலைநாட்டினார் இருமொழி கொள்கையை, இரு கண்களாக இந்நாட்டில். பின்பு பெரியாரின் பாதையில் அண்ணாவின் அன்பு தம்பியாய் அஞ்சாமை வழியில் நடைபோட்டு அறத்தால் அரசாங்கம் நடத்தி பல முதலான திட்டங்களின் மூலம் முத்தான நவீன தமிழகத்தின் சிற்பியுமானவர் கலைஞர் கருணாநிதியே. அவர் வழியே இவரும். தாடிக்காரர் மறைந்தாலும் தடி இருக்கிறது, மத அரசியலை விரட்ட. அண்ணா மறைந்தாலும் அச்சாமை இருக்கிறது, ஒன்றியத்தின் எதிர்த்து கேள்வி கேட்க. கலைஞர் மறைந்தாலும் அவரின் எழுதுகோள் இருக்கிறது, திட்டங்களை தீட்ட. நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வரியில் அதோ அந்த ஆரிய சூனியக்க அறக்கிழவி மீண்டும் வருகிறார். தமிழ்நாட்டை நோக்கி பாஜக கொடியை சேலையாய் கட்டிக்கொண்டு அடிமையாய் நாற்காலியின் அடியில் தவழ்ந்து நடிகனாய் நடித்து வருகிறார். இந்த சூழ்நிலைக்கு நாம் ஓரணியாய் திரள வேண்டும். ஆம் மக்களே, மத அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு காவி கூட்டங்கள் காற்றில் மதம் என்னும் விஷத்தை கலந்து கொல்லப்பாக்கிறது மனிதத்தை. விஷத்தில் இருந்து உங்களை காப்பாற்ற மூச்சையை அடக்கிக் கொள்ள வேண்டாம், முழித்து பாருங்கள். உதயசூரியன் அனல் விஷத்தை முறித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அழைக்கிறேன், வாருங்கள், ஓரணியாய் திரள்வோம். மத அரசியலையும் அடிமை அரசியலையும் விரட்டி அடிப்போம்.